ஒரு பெரிய பெரிய பிசினஸ் ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க மட்டும் தான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்க முடியுமா அப்படின்றத அடிச்சு உடைச்சு நொறுக்கி தவிடு பொடி ஆக்கி இருக்காங்க. ஸோ நம்ம பட்ஜெட்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கேரண்டியா இருக்கு. இங்க வாங்கலாம் இங்க பாருங்களேன். ஆஹா, டேஸ்ட் செம்மங்க, வேற லெவல்ல இருக்கு. டேஸ்ட் ரியலி சூப்பரா இருக்கு. இது எல்லாமே ஆர்கானிக்ல தான் நம்ம வளர்க்குறோம். சப்போட்டா மரம். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி இதோ வேற காய் இருக்குது. இந்த மரம் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்ட்டு. ஸோ இங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர் இருக்கு. ஒரு மரமே அந்த ஈல்ட கண்டிப்பா எடுத்து கொடுக்கும். அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் அந்த மரத்தோட மெயின்டெனன்ஸ் இருக்கு. உள்ள கிளப் ஹவுஸ் கொடுக்குறோம், ஆர்டிபிஷியல் ஃபால்ஸ் வித் ஸ்விம்மிங் பூலோட கொடுக்குறோம், சில்ட்ரன்ஸ் பிளே மெட்டீரியல்ஸ் எல்லாமே பண்ண போறோம், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு, வாலிபர்கள் வந்தாங்கன்னா விளையாடுறதுக்காக அவங்களுக்கு டர்ஃப் கொடுக்குறோம், சுற்றிலும் ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் போட்டுருக்கோம், 24x7 செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம், இபி ஃபெசிலிட்டி இருக்கு, சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறோம், சிசிடிவி சர்வேலன்ஸ் பண்றோம். உள்ள வருவதற்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஆர்ச் கொடுத்துருக்கோம். இந்த 20 ஏக்கர்ல சூப்பரா டெவலப்மெண்ட் பண்ணி சும்மா அப்படியே ரதம் மாதிரி செதுக்கி வச்சிட்டீங்க சார் நம்ம ஃபார்ம் லேண்ட். ஆறுபடை வீடுகள் ஒன்றான திருத்தணி முருகன் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில், அதுக்கு நமக்கு நியர்பைலேயே இருக்குது. ஹலோ ஜஸ்ட் மாடல் மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் டைட்டில் தம்ப்நெயில் கிளிம்ஸ் பார்த்து இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருடைய கனவு என்னென்னா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது. அந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் அடுத்து ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கிறது என்னன்னா, எனக்குன்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கணும், என் ஃபேமிலியோடு நான் வந்து சில் அவுட் பண்ணணும், ஒரு ஒன் டே போனாலும் ஒர்த்ஃபுல்லாக இருக்கணும், இப்படிப்பட்ட பிஸி ஷெடியூல் லைஃப்பில் கொஞ்சம் ரிலாக்ஸாக சில் அவுட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போய் வாழணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சைட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். என் பின்னாடி அப்படியே பாருங்க, இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மலை மவுண்டன் வியூவோட, அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு என்விரான்மெண்டே பாருங்க எவ்வளவு பீஸ்ஃபுல்லா, ஒரு நல்ல பிரீத்திங்கான ஒரு இயற்கையான காத்து, இப்படி வரப்போதான் மைண்டே பயங்கர ரிலாக்ஸா இருக்குங்க. இப்படிப்பட்ட இடத்துல உங்க பட்ஜெட்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னா அதுதான் நம்ம ஆதிரா சாண்டல்வுட் ஃபார்ம் ஹவுஸ்ங்க. ஸோ இங்க வந்து எல்லா விஷயங்களுமே ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க இங்க சைட்டை மட்டும் வாங்கினா போதுங்க. இங்க ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்றதுக்கான அர்த்தம் ட்ரீஸ் வந்து உங்களுக்கு பிளான்டேஷன் பண்றதுல இருந்து அதை வளர்த்து அது மூலமா ஒரு ஈல்டு எடுக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க. நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நம்ம மக்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, நம்ம கம்பெனியை பத்தி ஒரு முறை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் ஜேம்ஸ். நம்முடைய கம்பெனி வந்து மெர்லோமி எஸ்டேட்ஸ், வளசரவாக்கம் அண்ட் விருகம்பாக்கத்தில் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இதோட நம்முடைய கம்பெனியுடைய ஃபேண்டசி ப்ராஜெக்ட், நிறைய பேருடைய மக்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆதிரா சாண்டல்வுட் ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டோம். நம்ம ஃபார்ம் ஹவுஸ் எந்த லொகேஷன்ல இருக்குன்றத டீட்டெயிலாக நம்ம மக்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். நம்ம ஆதிரா சாண்டல்வுட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளூருக்கு பக்கத்துல திருத்தணிக்கு போற வழியில பாத்தீங்கன்னா ஆற்காடு குப்பத்துல நேஷனல் ஹைவே 716 ஏல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல இல்லாத்தூர் அப்படின்ற இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அருமையான கிராம பகுதியில் நம்முடைய ஃபார்ம் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். உள்ள இப்போ இந்த ஃபார்ம் ஹவுஸ் எத்தனை ஏக்கர்ல இருக்கு, நம்ம ஸ்டார்டிங் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வாங்க முடியும், நீங்க ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்லிட்டதுனால என்னென்ன மாதிரியான விஷயங்களை கம்பெனி சார்பா நீங்க பண்ணி தரீங்க, இந்த டீட்டெயில் எல்லாம் அப்படியே ஷேர் பண்ணிடுங்க சார். சார் நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 20 ஏக்கர்ல இந்த ஃபார்ம் ஹவுஸை நம்ம வந்து அமைச்சிருக்கிறோம். இந்த 20 ஏக்கருக்கும் 9 அடி உயரத்துக்கு சுற்றிலும் ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் போட்டிருக்கிறோம். ஸோ மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இதை நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ 24x7 செக்யூரிட்டி கொடுத்துருக்கிறோம். இந்த ஃபார்ம் லேண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இபி ஃபெசிலிட்டி இருக்கு. இது இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறோம், சிசிடிவி சர்வேலன்ஸ் பண்றோம், சிசிடிவி கேமரா ஆக்சஸ் வந்து உங்க மொபைல்லேயே நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஓ, இப்போ நான் என் வீட்டில இருந்து இங்க வாங்கிட்டேனாலும் என் வீட்டில இருந்து இன்னைக்கு இங்க என்ன நடக்குதுன்றத பாத்துக்கலாம். கண்டிப்பாக சார். ஸோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் இன்னைக்கு என்ன விஷயங்கள் இருக்கு, நீங்க இதுக்காக அப்பப்போ இங்க வரணுன்ற அவசியம் கூட இல்லை. வீட்டில் உட்காந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன வேணும், நேரில் வந்தாலும் உங்களோட டைம் பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். எவ்ரிடே இங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்றதே வீட்டில இருந்தே பார்த்துக்கலாம். கண்டிப்பாக. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இங்க 20 ஏக்கருக்கு காம்பவுண்ட் மாத்திரம் இல்ல, உள்ள வருவதற்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஆர்ச் கொடுத்துருக்கிறோம். கேட்டோட ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கிறோம். செக்யூரிட்டி அங்க இருக்கிறாங்க. பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்ம் லேண்டுக்கு உள்ளே வர முடியும். இங்க பாருங்க சார், இந்த மரம் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்ட்டு. ஸோ இங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர் இருக்கு. ஒரு மரமே அந்த ஈல்ட கண்டிப்பா எடுத்து கொடுக்கும். அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் அந்த மரத்தோட மெயின்டெனன்ஸ் இருக்கு. சூப்பர். ஸோ இங்க பாருங்க எவ்வளோ ஷேப்பா ஒரே ஸ்ட்ரைட்டா வளர்ற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்களே வந்து ஆள் போட்டு பாத்துக்கிறீங்களா சார்? கண்டிப்பா. ஏன்னா ஒரு மரம் வந்து எவ்வளவு ஸ்ட்ரைட்டா நேரா இருக்கோ அதுல வந்து வேஸ்டேஜ் கம்மியாகும். வேஸ்டேஜ் கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு வரும். அந்த பொறுப்பு இவங்க வந்து ப்ராப்பரா பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பக்கத்துல இருக்க பாருங்க, இது எவ்வளவு உயரம் வளர்ந்துருக்குன்ட்டு. ஆமா சார், இதுவுமே ஒரே நேரா தான் ஸ்ட்ரைட்டா வளர்ந்துருக்கு. ஸோ அங்க ஃபர்ஸ்ட் காமிச்சதும் சரி, இதுவும் சரி, இப்பவே இதெல்லாம் வச்சு ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கு. எவ்வளவு தடிமனா இருக்குன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அது ஒரு ஆள் கட்டி அணைக்கலாம் போல அவ்வளவு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இதை விட பாருங்க இன்னொரு மரம் இன்னும் உயரமா வளர்ந்துருக்கு. சூப்பர்.
சூப்பர் சார். எது பார்த்தாலுமே ஒரே மாதிரி ஏதோ செஞ்சு வச்ச மாதிரியே இருக்கு சார். இங்க பாருங்க மக்களே, ஒரே நேரா தான் வந்து வளர்த்துருக்காங்க. ஸோ அதுக்கு எஃபோர்ட்ஸ் போடுறாங்க, அதுக்குன்னு ஆள் போட்டு விவசாயிகளை போட்டு பராமரிக்கிறாங்க அவங்க. அதனாலதான் இந்த ப்ராப்பரா வளருது. இல்ல அப்படின்னா அது வந்து பல பிரான்ச்சஸ் விட்டு வேற வேற ஆங்கிள் வளர்ந்துரும். பட் இது பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எது வேணா பாருங்களேன், ஒரே நேரா தான் வளர்ந்துருக்கு. ஸோ இந்த பொறுப்பை அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம். 15 வருஷம் கழிச்சு ஈல்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதனால தான் டைட்டிலே நான் சொல்லியிருப்பேன், தம்ப்நெயிலையும் சொல்லியிருப்பேன், 15 வருஷத்துல 10 மடங்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா நீங்க அதை சொன்னீங்க. ஒவ்வொரு மரம் வளர்றதுக்கு ஒவ்வொரு பீரியடுகள் இருக்கு. ஒரு மரம் காய்க்கணும் அப்படின்னா அதுக்கான பீரியட் இருக்கு. இந்த செம்மரம் ஒரு சரியான விலைக்கு நம்ம விற்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அதனுடைய வயசு வந்து 15 வருஷம் இருக்கணும். இந்த 15 வருஷம் தாண்டி நீங்க எவ்வளவு பீரியட் அந்த மரத்துக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மரத்தோட வேல்யூ வந்து டே பை டே இன்க்ரீசிங் ஆகிட்டே போகும். இந்த மரம் growth பத்தி சொல்லுங்க சார். எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? இதை பார்த்தீங்கன்னா இங்க வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம ஸ்பெஷல் ஆட்கள் வச்சிருக்கிறோம். இந்த ஃபார்ம் லேண்டுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டு பர்சன்ஸ் இருக்கிறாங்க. பீரியாடிக்கலாக வந்து இந்த மரத்தை வந்து மானிட்டர் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறதுக்கு நம்ம ஆட்கள் வச்சுருக்கிறோம். அவங்க பீரியாடிக்கலாக வந்து இங்கே மரத்தை செக் பண்ணுவாங்க. மரத்துக்கு தேவையான மேனூர் பண்ணுறது, பூச்சி மருந்து அடிக்கிறது எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. வாங்கலாம் இங்கே பாருங்களேன். ஆஹா, சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட். அப்படியே தண்ணியாக இருக்குது உள்ள சாப்பிட்றப்பையும். சூப்பராக இருக்கே சார். ஆமாம் சார், அதுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற தண்ணிக்கு ஒரு காரணம், ரெண்டாவது மண் வளமும் ஒரு காரணம். ஆக்சுவலி இந்த சைஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா காய் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு டேஸ்ட் செம்மங்க, வேற லெவலில் இருக்கு டேஸ்ட். ரியலி சூப்பராக இருக்கு சார். தண்ணியோட தன்மை இதில் தெரியுது சார். கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எத்தனை அடியில் தண்ணி வரும்? தண்ணி 15லேருந்து 20 அடியிலே தண்ணி வந்துடுது சார். சூப்பர் சார். அப்போ தண்ணிக்கு எந்த பஞ்சம் இல்லை. தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த ஏரியாவில். வேற என்ன வேணும்? தண்ணி பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ டேஸ்ட். ஏன்னா அந்த பழத்தோட டேஸ்ட்ல தெரியுது தண்ணி எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. தண்ணி தரமா இருந்தாதான் பழத்துல அதோட டேஸ்ட் தெரியும் இல்லையா? சூப்பரா இருக்கு. அங்க கொய்யா சாப்பிட்டு பாத்தீங்க, இங்க பாருங்க, இது வந்து ஸ்வீட் லெமன் சாத்துக்குடி. இது எல்லாமே ஆர்கானிக்ல தான் நம்ம வளர்க்குறோம். வீட்டுக்கு தேவையான எல்லா பழமரங்களும் அந்தந்த சீசன்ல வந்து இங்க இருந்து நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். உங்க குழந்தைகளை ரொம்ப ஹைஜீனிக்கா நீங்க வளர்க்கலாம். ஆர்கானிக் ஃபுட்ஸா நம்ம எல்லாமே இங்க ரெடி பண்ணி தான் கொடுக்குறோம். சூப்பர். எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செயற்கை உரமோ அதெல்லாம் எதுவுமே பயன்படுத்துறது, செயற்கை உரம் பயன்படுத்துறது இல்ல, எல்லாமே இயற்கையா உள்ளது. சூப்பர். அப்ப அது நமக்கும் ஆர்கானிக்கான ஃபுட்ஸா மாறுது. கண்டிப்பா. சூப்பர். வேற என்ன வேணும் மக்களே? ஒவ்வொரு சீசன்ல மாம்பழ சீசன் வருதா, உங்க வீட்டுக்கு தேவையான மாம்பழம் உங்க ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து சாத்துக்குடி சீசன்ல சாத்துக்குடி எடுத்துக்கலாம், கொய்யா சீசன்ல கொய்யா எடுத்துக்கலாம். கொய்யா சான்ஸே இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. வாவ் சூப்பர். இங்க பாருங்க சப்போட்டா மரம். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி இதோ காய் இருக்குது. திருப்பி சொல்றேன், வாய் வார்த்தை கிடையாது, செயல் செயல் செயல். ஒரு விஷயம் இப்படிதான் இருக்குன்னு அதை செஞ்சு காமிச்சிட்டாங்க. இது மாத்திரம் இல்ல சார், இந்த ஃபார்ம்ல இன்னும் நம்ம நிறைய அம்யூனிட்டிஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறோம். இதுல என்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா உள்ள கிளப் ஹவுஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் ஃபால்ஸ் வித் ஸ்விம்மிங் பூலோட கொடுக்குறோம். சில்ட்ரன்ஸ் பிளே மெட்டீரியல்ஸ் எல்லாமே பண்ண போறோம். சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு. வாலிபர்கள் வந்தாங்கன்னா விளையாடுறதுக்காக அவங்களுக்கு டர்ஃப் கொடுக்குறோம். ஸோ ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு ஜாலியா ஒரு சிட்டி ஸ்ட்ரெஸ்ஸா விட்டுட்டு வந்து பீஸ்ஃபுல்லா இருப்பதற்கு என்ன வசதிகள் தேவையோ எல்லாமே நம்ம இங்க இந்த இடத்துல நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல ரெடி பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சார். அப்போ உள்ள ஒரே ஒரு வீடு கட்டியாச்சுன்னா நம்மளே வந்து சமைச்சு சாப்பிட்டு டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் போல தெரியுது. கண்டிப்பா சார். அதுக்கும் நம்ம ஒரு மாடல் ஹவுஸ் கட்டி வச்சிருக்கிறோம், நம்ம அதையும் கூட பார்க்கலாம். சூப்பர். அப்போ மாடல் ஹவுஸ் இங்க ரெடியா இருக்கு, நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பீங்க? நாங்களே பண்ணி தரோம். பாத்துடலாமா சார்? அதை கண்டிப்பா பார்க்கலாம் சார். நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல 5000 சதுர அடியில ஒரு 600 சதுர அடியில ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம். ஒரு வீக்கெண்ட் வந்து நீங்க சிறப்பா அங்க தங்குறதுக்கான வசதிகள் அந்த வீட்டுல நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இடமும் வாங்கி அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸும் கட்டி கொடுத்து இவ்வளோ பிளான்டேஷனும் உங்களுக்கு பண்ணி கொடுத்து அதை ப்ராப்பரா உங்களுக்கு வந்து அந்த ஒரு செம்மரம்னா அந்த மரம் ப்ராப்பரா வளரணும் அப்படின்றதுக்காக அதுக்கான மெயின்டெனன்ஸும் பண்ணி கொடுத்து எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 20 ஏக்கர்ல சூப்பரா டெவலப்மெண்ட் பண்ணி சும்மா அப்படியே ரதம் மாதிரி செதுக்கி வச்சுட்டீங்க சார் நம்ம ஃபார்ம் லேண்டை. இப்போ உள்ள எனக்கு எல்லாமே திருப்திகரமா இருக்கு சார். பேசிக் கம்யூனிட்டிஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வரைக்கும் எல்லா விஷயங்களும் உள்ள கொடுத்துட்டீங்க. அப்படியே நம்மளுடைய இந்த ஃபார்ம் லேண்டை தாண்டி வெளியே என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி வசதிகள் இருக்குது கொஞ்சம் டீடைலா சார். நம்ம ஃபார்ம் லேண்டுக்குள்ள இந்த ஆர்டிபிஷியலா ஃபால்ஸ் பாத்தீங்க. ஆனா இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு நியர்பைல ஒரு 15 கிலோமீட்டர்ல இயற்கை அன்னை கொடுத்த கோனே ஃபால்ஸ் இருக்கு. நேச்சுரல் ஃபால்ஸ். வெறும் 15 கிலோமீட்டர் தான். வெறும் 15 கிலோமீட்டர்ல. ஓஹோ, ரொம்ப நியர்பைல தான் இருக்கும். ஆமா, நம்ம அங்க இருந்து கண்ணு கெட்டின தூரத்துல நம்ம பாக்குற தூரத்துல தான் அந்த மலையே இருக்கு. ஓகே, புரியுது. அப்ப நம்ம போனா ஒன் டே அங்கேயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஒன் டே அங்க போய் நல்லா ஃபுல்லா குழந்தைகளோட என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். வந்து நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு நம்மளோட நைட் இங்க ஸ்டே பண்ணிக்கலாம். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹப்பா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸும் இங்க டெவலப்மெண்ட் ஆக போகுது. இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா ஆறுபடை வீடுகள் ஒன்றான திருத்தணி முருகன் கோவில், ரொம்ப ஃபேமஸான கோவில், அதுக்கு நமக்கு நியர்பைலேயே இருக்கு. ஸோ மக்களே, உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்திலேயே ஒரு ஃபால்ஸும் இருக்குது, கோனே ஃபால்ஸ் இருக்குது. இந்த பக்கம் திருத்தணிக்கு முருகர் கோயில் இருக்குது. இந்த பக்கம் நகரி இண்டஸ்ட்ரியல்
எஸ்டேட்டே வருதுங்க. ஆந்திராவோட பெரிய டெவலப்மெண்ட் நகரி நம்ம பார்டர்ல தான் இருக்கிறதுனால இந்த அக்சஸுமே உங்களுக்கு நிறையவே இருக்கு. இன்னும் சொல்றேன் கேளுங்க, நம்ம ஃபார்ம் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனுக்கான ஏரியா கொடுத்துருக்கோம், மெடிடேஷனுக்கு தனியா இடம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நீங்க வீக்கெண்ட் வந்து இங்க நல்லா சில் அவுட் ஆக முடியும். நம்ம சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்துல நம்ம ஃபார்ம் லேண்டை ரீச் பண்ண முடியும். ஒவ்வொரு வாரமும் வாங்க, நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, சில் பண்ணுங்க, உங்க ஒர்க்கை எஃபிஷியன்டா பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லங்க, உங்க லைஃப் ஸ்பேனே எக்ஸ்பேண்ட் ஆகும். உண்மைங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல பொல்யூஷன்லயும் ரொம்ப ஒரு டைட்டான ஒரு இதுல நம்ம சிட்டிக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். பிசினஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, அது ஒரு எந்திரமயமான வாழ்க்கை. அதுல இருந்து ஒரு 2 நாள் நீங்க வந்து அந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் அப்படியே ரீசார்ஜ் பண்ற மாதிரி அப்படி ஏத்திட்டு போனோம்னா அடுத்த வாரம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகும். கண்டிப்பா ஒர்க் எஃபிஷியன்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். அது நான் இங்க வந்து ஃபீல் பண்றேன். என்னை மாதிரி நீங்களும் வாங்க, சைட் விசிட் பண்ணுங்க, வந்து ஃபீல் பண்ணுங்க. இப்போ முக்கியமா சைட் விசிட் பத்தி கேட்க சார், சைட் விசிட்டுக்கு எல்லா ஏற்பாடும் நீங்க பண்ணிடலாம். சைட் விசிட்டுக்கு வாகன வசதி நாங்களே ஒழுங்குபடுத்தி கொடுக்குறோம். ஸோ வேற என்ன வேணும், ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் நம்ம சாரோட நம்பர் தான் கீழே இருக்கு, அதுக்கு கால் பண்ணுங்க. சைட் விசிட் சொல்லி புக் பண்ணிட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இப்போ அதெல்லாம் ஓகே சாமி, என்ன பிரைஸ் அப்பதான் நாங்க சைட் விசிட் வர முடியும். நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியுது சார். என்ன ரேட்டுக்கு நம்ம தரோன்றது நம்ம மக்களுக்கு ரிவீல் பண்ணிடலாம் சார். சார் இது வந்து சாதாரண மக்களும் வாங்கணும் அப்படின்றக்காக தான் மிக குறைந்த விலையாகிய ஒரு சதுரடி 550 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர், வெறும் 550 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளவு அமெனிட்டிஸ். ஆமா, அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மக்களே நம்ம பட்ஜெட்ல ஒரு பெரிய பெரிய பிசினஸ் ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்க முடியுமா அப்படின்றத அடிச்சு உடைச்சு நொறுக்கி தவிடு பொடி ஆக்கி இருக்கிறாங்க. ஸோ நம்ம பட்ஜெட்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கேரண்டியா இருக்கு. நீங்க வாங்க, கண்டிப்பா இந்த சைட்டை விசிட் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை வளமாகட்டும். இதே மாதிரி அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ, வணக்கம்.